புரோட்டானா என்னன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலின்னு வந்து தின்னு பாருங்கடா. தூத்துக்குடி பக்கம் பாத்திருக்கீங்களா? இது பேர் புரோட்டாவாடா. இது மனுஷன் திம்மானா? வண்டியை விடுறோம் மதுரைக்கு அப்படின்னு பெரிய புரோட்டான்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் தான் நாங்கள் 3 பேரும் கிளம்பினோம். போகிற வழியில் மதுரை வெற்றி தியேட்டரை பார்த்தோம். வேலை பார்த்துருமாப்பா, அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபாலோ, லைக், ஷேர்லாம் பண்ணிடுங்க. அல் அஹத் முஸ்லீம் பிரியாணி கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே முஸ்லீம் மட்டும் தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்போல்லாம் சொன்னால் கடையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு மதுரைக்காரர் கடை வாசலே நின்றுருந்தார். உள்ளே போயிட்டு ஹோட்டல்கார அக்காட்ட என்னக்கா மதுரைனாலே பரோட்டானா மதுரை தான் சொல்கிறாங்களே அப்படியான்னு கேட்டோம். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஆர்டர் பண்ணி 5வது நிமிஷமே நாங்கள் சொன்ன சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் வந்துருச்சு. எடுக்கிறதுக்குள்ள நீங்க எடுத்துறீங்க சார். என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறோம்? இல்ல நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ ஃபாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஃப்ரைட் ரைஸ் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. ஆமாங்க, ஃப்ரைட் ரைஸு ஆஹா ஓஹோன்லாம் இல்லை, ஃப்ரைட் ரைஸ் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. அடுத்து கிரில் சிக்கன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மைனஸை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க மைனஸோடு தான் கொடுத்தாங்க. கிரில் சிக்கன் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு பார்த்திவன் சொன்னார். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்கே கூட நானே சாப்பிட்டு பார்க்குறேன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே கிரில்லு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் தோசையும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மந்தி டேஸ்ட் சொல்ல முடியாது, மந்தி டேஸ்ட் பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 5438. இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நம்ம மெயினாக பரோட்டா சாப்பிட்டு தானே வந்தோம். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்க. நாங்கள் பரோட்டாவுக்கு கார்லிக் சிக்கனோட சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி சிக்கனோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனால் அந்த கார்லிக் சிக்கன் தான் எங்கேயோ ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது கார்லிக் சிக்கன் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, சில்லி சிக்கன் தான் கார்லிக் சிக்கன் சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நார்மலாக நம்மளுக்கு கொடுக்குற சால்னாலே சிக்கன் பீசஸ் போட்டு தந்திருக்காங்க. இப்படி கொடுத்தா யார் ஸ்பெஷல் கிரேவி ஆர்டர் பண்ணுவா? ஓவர் ஹைப் கொடுக்காம சொல்லணும்னா இது சூப்பராகவே இருக்குது. சென்னையில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% ஜாஸ்தி சூப்பராகவே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எதையுமே நம்ம ஆர்டர் பண்ணலன்னு நினச்சி ஃபீலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதையும் டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு டாட்டா பை பை.